வணக்கம் தமிழா செய்திகள். சேலம் கலரம்பட்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் ஸ்ரீ மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தினர் பெருமையுடன் வழங்கும் இனியா நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி பிரதோஷ பூஜை மகளிர் குழு சார்பில் வெகு விமர்சையாக நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் முருகேசன், பொருளாளர் ராஜ்குமார், துணை செயலாளர்கள் வெங்கடேசன், ராஜா, உறுப்பினர்கள் சண்முகம், சங்கர், நடராஜ், சுரேஷ், பிரதோஷ மகளிர் குழு நித்யா, மனோகரி, மகாலட்சுமி மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளரும் மாவட்ட செயலாளருமான ஆர்வி பாபு கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ், கேடயம் வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி.டி. குமார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வெகு சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப நடத்தி கொண்டிருக்க காரணம், இதை பார்க்க இந்த பகுதி பெற்றோர்களும் இதை பார்க்கின்ற பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை கற்றுக் கொடுக்குமாறு கோயில் கமிட்டியினர் சார்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு கோயில் கமிட்டியினர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கௌரவ தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் முன்னாடி பேசுவார்கள். நமது மேலும் மேலும் வளர்ந்து இந்த கோயிலுக்காக இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோயில் கமிட்டி சார்பாக இங்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். எனது தாய்மண்ணை வணங்கிக் கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இந்த இரவு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மகா சிவராத்திரி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இப்பகுதி மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முருகேசன் அன்னார் உள்பட மேலையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரதநாட்டியத்தை பற்றி இப்போ முருகேசன் அண்ணன் சொன்னார். நம்ம பாரம்பரிய கலைகளில் பரதநாட்டியமும் ஒன்று. இந்த இனியா நடன நாட்டிய பள்ளின்றது கிட்டத்தட்ட பல வருஷமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் நடனமாடுற எல்லா குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவ மாணவிகள் தான். இப்போ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஒரு ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ஒரு திறமையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நடன ஆசிரியர் வந்திருக்கிறாங்க, ஜீவா மேடம். அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்ற
பிரதோஷ மகளிர் குழுவுக்கு நான் சார்ந்த அமைப்பின் சார்பாக இன்னொரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் அவங்களுக்கு கை தட்டுங்களேன். உண்மையாலும் இந்த பகுதி பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி அவங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1 மாத காலங்களாக இந்த பிரதோஷ விழா நடத்துறதுக்கு அவங்க ஒவ்வொரு முயற்சியாக பெண்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட இணைஞ்சு இந்த கோயில் நிர்வாகமும் அவங்களுக்கு ஊக்கமோ ஆக்கமோ கொடுத்தது. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு நீங்கள் சிறப்பு செய்து தரும்படி இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் சட்ட உரிமை கழகம் அதெல்லாம் கிடையாது. ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. எல்லாருமே இதில் இருக்கலாம், உறுப்பினராகலாம். இன்னொன்று, உண்மையாலுமே இந்த பிரதோஷ மகளிருக்கு இன்னொரு முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, 2 நாளுக்கு முன்னாடி காவல்துறையில் போய் இந்த இடத்துக்கு அனுமதி வழங்க இருந்தாங்க. அம்மா நீங்களே போயிட்டு வாங்கம்மாங்க, போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னோம். இல்லைங்க, எங்கள் கோயில் நிர்வாகிகளை கூட்டிகிட்டு தான் போவோம்னாங்க. கோயில் நிர்வாகத்தின் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, காலம் சென்றாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த நிகழ்வு இன்னும் வெற்றிகரமாக நடக்க வேணும்னு நான் சார்ந்த அந்த எல்லாம் வல்ல ஈசனை வேண்டிக் கொண்டு, ஏன்னா மகா சிவராத்திரி எல்லாத்துக்கும் இன்றைக்கி இருக்கும். நீங்கள் விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கணும். அந்த முழிச்சிட்டு இருக்கிறன்ற அந்த டைம் கூட இருக்குது. 11:45 to 12:15 இந்த அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இன்றைக்கி டேப்லெட் எடுக்கிறவங்க இருக்கிறீங்க, உடல்நல குறைவானவங்க இருக்கிறீங்க, உடல் தகுதியானவங்க நீங்கள் விடிய விடிய கூட முழிச்சிட்ருங்க. ஆனால் அந்த 11:45 to 12:15 கண்டிப்பாக அந்த அரை மணி நேரம் முழிச்சு இந்த எல்லாம் உள்ள ஈசானியனோட அருள் உங்களுக்கு கிடச்சி நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் விலகி எல்லாரும் சந்தோஷமாக வாழணுன்னு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோயில் கமிட்டியின் சார்பாக நானும் ஒருவனாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படியே அமிச்சு கண்ணா வாங்கண்ணா தட்டிட்டா சரி